பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒலி நயத்தை வந்து இசைக்கலைஞர்கள் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. தமிழ் இலக்கணம் படித்த புலவர்கள் கவிஞர்கள் வந்து அவங்களுமே வந்து அந்த சந்த நயத்துக்குள்ள உட்காந்து பாட்டு எழுதுவாங்க. தமிழ் இலக்கணம் அறிமுகமாகாத பாடலாசிரியர்கள் சில பேர் இருக்காங்கல்ல, அவங்க பண்ற கோலம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீட்டி முழக்கி எப்படி வேணாலும் எழுதிட்டு போயிடுறாங்க அவங்க பாட்டு. மெலடியோடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைந்து விட்டது. ஆமா, குத்துப்பாடல்கள் எண்ணிக்கை கூடி விட்டது. ஆமா, இதுக்கு வந்து நம்ம இசையமைப்பாளர்களையோ அல்லது வந்து கவிஞர்களையோ மட்டும் சொல்றதை தவிர்த்துட்டு அதற்கான வாய்ப்பை உருவாக்காத இயக்குனர்களையும் அந்த கதை அம்சங்களையும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குல்ல. மொழி தோத்து போற இடம்னு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஒரு விஷயத்தை பார்க்குறேன். மொழி தோத்து போகும்போது மௌனம் பேசும்னு சில கவிஞர்கள் சொல்லுவாங்க. தலக்கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லி தரும். இதுக்கப்புறம் ஒரு ஹம்மிங் போட்டிருப்பாரு அந்த இசையமைப்பாளர். அதாங்க ரொம்ப முக்கியம். ஒரு பாட்டினுடைய தொடக்கத்தை என்ன சொல்லுவோம்? பல்லவி, பல்லவின்னு சொல்லுவோம். ஆனா பல்லவி தமிழ் சொல்லே கிடையாது. எடுப்புங்கிறது தமிழ் சொல். இன்னும் சரியா சொல்ல போனா முகம்ங்கிறது தான் தமிழ் சொல். நாட்டுப்புற இசையில பாருங்க, அந்த மெட்டை முதல்ல தன்னானே போட்டு பாடுவாங்க. கேட்டிருக்கீங்களா? தன்னானே நானே போடு தில்லே லே லேலோ, தன்னானே நானே போடு தில்லே லே லேலோ அப்படின்னு பாடிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வரிகளை வந்து பாடுவாங்க. இப்போ எம்ஜிஆர் அவர்கள் படத்துல வந்து திருடாதே பாப்பா திருடாதே அப்படின்னு பாட்டு பட்டுக்கோட்டை எழுதினார். இது வரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட பாட்டு. ஒரு காலத்துல வந்து வெற்றி பெற்ற பாட்டாக அமைஞ்சது. காலத்தால் அழியாம இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் இசை ஆய்வாளரும் இலக்கியத்திலே முத்திரை பதித்தவரும் தமிழகத்திலே தன்னுடைய தனித்தன்மையால் பேச்சாற்றலிலே சிறந்து விளங்கக்கூடிய ராஜபாளையம் உமாசங்கர் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதலமைச்சராக பதவி ஏற்கிற போது என் முதலமைச்சர் நாற்காலியினுடைய 4 கால்களில் ஒரு கால் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் பாடல்கள் என்று சொன்னதாக ஒரு இதே உண்டு, அறிக்கை உண்டு. அப்ப அந்த அளவிற்கு பாடல்கள் வந்து பாமர மக்கள் மனதில், சாமானியர்கள் மக்களுடைய மனதில் போய் தங்கி இருக்குன்னு தான் அர்த்தம். ஒரு அரசியல் மாற்றத்துக்கு அது காரணமாக கூட இருந்திருக்கு. ஆனா அந்த பாடல் வந்து இன்னைக்கு வெறும் சப்தங்களாக மாறிக்கிட்டே இருக்கு. பாடலாசிரியர்களை வந்து பெரிய அளவில் வந்து போற்றுவதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறை இசையமைப்பாளர்கள் வந்து குறைந்து கொண்டே வருகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு நீடிக்கிறது. ஒரு காலத்தில் அந்த திரைப்படத்தினுடைய கதை அம்சத்துக்கு தகுந்து வந்து பாடல் வரிகள் எழுதப்பட்டது. இப்போ எம்ஜிஆர் அவர்கள் படத்தில் வந்து திருடாதே பாப்பா திருடாதே அப்படின்னு பாட்டு பட்டுக்கோட்டை எழுதினார். அந்த சூழலுக்கு எனக்கு இப்படி ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு அந்த இயக்குனரோ அல்லது அந்த திரைப்பட நடிகரோ கேட்டுக்கிட்டதுனால பட்டுக்கோட்டை இப்படி எழுதி கொடுத்துருப்பாருன்னு வைங்க. அது காட்சிக்கு ரொம்ப பொருத்தமாக அமைஞ்சது. இது வரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட பாட்டு. ஒரு காலத்தில் வந்து வெற்றி பெற்ற பாட்டாக அமைஞ்சது. காலத்தால் அழியாமல் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஆனால் இன்னைக்கு இசையமைக்கிற இசையமைப்பாளர்கள், ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற இசையமைப்பாளர்கள் கூட சில பாடல் வரிகளுக்கு உகந்த இசையை கொடுத்துக்கிறாங்கன்னு கூட நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, இன்னைக்கு வரக்கூடிய இசையமைப்பாளர்கள் வந்து நல்ல பாடல் வரிகளுக்கு மெட்டமைக்கிறதே இல்லை, நீங்கள் நல்ல பாடல்களே வர்றதில்லைங்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டீங்க. ஆனால் சில நல்ல பாடல்களும் வந்துக்கிட்டு இருக்குங்கிறது சொன்னோம்னா நம்மளை பூமரங்கில்ங்கிறாங்க. ஆமாம். ஆனால் சில நல்ல பாடல்களும் வந்துக்கிட்டு இருக்கு, நல்ல இசையமைப்பாளர்களும் இருக்கிறாங்கங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். மதன் கார்கி அவர்கள் எழுதின ஒரு பாட்டு, சாய் விக்னேஷ் அப்படிங்கிற பாடகர் பாடினது, விஷால் சந்திரசேகர்னு ஒரு இசையமைப்பாளர் இசையில் வந்த பாட்டு. ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டாக இந்த பாட்டை நான் பார்க்குறேன். இந்த பாட்டை எவ்வளோ அழகாக மெட்டமைச்சுக்கிறாங்க பாருங்கள். கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எழுதா ஓருவமை நீ, வர்ணம் சேர்க்கும் போது வர்மன் போதை கொள்ள முடியா ஓவியமும் நீ, எல்லோரா சிற்பங்கள் உன் மீது காதலுறும், உயிரே இல்லாத கல் கூட காமமுறும், உன் மீது காதல் கொண்ட மானுடன் தான் என்னாகுவான், குயில் மயில் குயில்கள் காணும் வெண்ணிலா வானோடு தீட்டி வைத்ததா, தரை இறங்கி வந்து ஆடுகின்றதே நிலாவை கூட்டி வந்ததா, குறுமுகில்களை சிறுமுகைகளில் யார் தூவினார்,
மழை கொண்டு கவிதை தீட்டினார், இளம்பிறையினை இதழ் இடையினில் யார் சூட்டினார், சிரித்திடும் சிலையை காட்டினார், எறும்புகள் சுமந்து போகுதே சர்க்கரை பாறை ஒன்றினை, இருதயம் சுமந்து போகுதே இனிக்கின்ற காதல் ஒன்றினை, என் சின்ன நெஞ்சின் மீது இன்ப பாரம் ஏற்றி வைத்ததார். அவ்வளோ ஒரு நல்ல பாட்டு. இன்றைக்கும் நல்ல பாடல் வந்து மக்கள் விரும்ப தான் செய்கிறாங்க. சில இசையமைப்பாடல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்க. மெலடியோடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைந்து விட்டது. ஆமாம், குத்துப்பாடல்கள் எண்ணிக்கை கூடி விட்டது. ஆமாம். அதனால் இதுக்கு வந்து நம்ம இசையமைப்பாளர்களையோ அல்லது வந்து கவிஞர்களையோ மட்டும் சொல்கிறத தவிர்த்துட்டு அதற்கான வாய்ப்பை உருவாக்காத இயக்குனர்களையும் அந்த கதை அம்சங்களையும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குல்ல. கதை அம்சங்களே இல்லை. ஆமாம். ஜெய் பீம்னு ஒரு படம் வந்தது. ராஜு முருகன் அவர்களுடைய எழுத்தில் அந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு வந்துச்சு. அந்த காட்சி அமைப்புக்கு எப்படி பொருந்தது பார்த்தீங்களா? ராஜமுருகன் வந்து பாடலாசிரியர் ஆகணும்னு வந்தாரா? அதான் டைரக்டர் ஆயிட்டார். அதில் ராஜமுருகன் அவர்கள் ஒரு பாட்டு எழுதியிருப்பார். இவ்வளவு கஷ்டப்பட்டு காணாமல் போன தன் கணவனை எப்படியாவது தேடி கண்டடைஞ்சிடணும், அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியணும்னு அந்த அம்மா போராடுவாங்க. அந்த படத்தில் உள்ள கதை அம்சத்தை சொல்கிறேன். அவருக்கு உறுதுணையாக ஒரு வழக்கறிஞர் இருப்பார். சூர்யா அந்த படத்தில் நடிச்சிருப்பார். எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன ஆனாலும் சரி கணவனுக்கு வந்து நீதி கிடைச்சிடணும்னு அந்த அம்மா போராடிட்டு இருக்கும்போது அந்த சூழலுக்கு ஒரு பாட்டு வச்சுருப்பாங்க. எவ்வளோ அழகாக அந்த பாட்டு பொருந்தது பாருங்கள். பிரதீப் குமார் அவர் பாடியிருப்பார். தலக்கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும், கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்லை, ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிற்குதே நிற்குதே, உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாதை உண்டாகும், தலக்கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும். இதுக்கப்புறம் ஒரு ஹம்மிங் போட்டிருப்பாரு அந்த இசையமைப்பாளர். அதாங்க ரொம்ப முக்கியம். இசையமைப்பாளர் வந்து கவிஞர்களை விடவும் கொண்டாடப்பட வேண்டியவர் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது பாருங்கள். இந்த 2 வரிக்கு அப்புறம் பிரதீப் குமார் ஒரு ஹம்மிங் பாடுவார் பாருங்கள். தலக்கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும். அப்படின்னு ஒரு ஹம்மிங் வரும். அதான் ரொம்ப முக்கியம். அந்த வரிக்கு அடுத்து இந்த ஹம்மிங் வரும்போது கேட்க அவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்க. ஒரு பாடலுக்கு ஹம்மிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஆமாம், அது எதற்காக செய்யப்படுகிறது? அதான் ஒரு அந்த இடத்துல வந்து மொழி தோத்து போகிற இடம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஒரு விஷயத்தை பார்க்குறேன். மொழி தோத்து போகும்போது மௌனம் பேசும்னு சில கவிஞர்கள் சொல்லுவாங்க. அப்போ அந்த மௌனம் பேசுகிற அந்த இடத்த மிகச்சிறந்த ஒரு ஒலி கோர்வைகளால் மட்டும்தான் அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுங்கிறத இசையமைப்பாளர். உதாரணத்திற்கு வந்து சில சொற்களுக்கு என்ன அர்த்தம் நமக்கு தெரியல, ஏலேசா இலேசான்லாம் சில பாடல் கோரஸ் வருது. ஆமாம், அதெல்லாம் எதில் செய்கிறோம்? இந்த மாதிரி ஒலி குறிப்பில் தான் செய்கிறோமா? ஆமாம், ஒரு ஒலி குறிப்பில் தான் செய்கிறோம். இளையராஜாவுடைய இசையில் மீன்கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. ஆமாம், அதில் வந்து ஓலா ஓலா ஓலலா ஓல ஓலா அப்படின்னு ஒரு சவுண்ட் வருதுல்ல. ஆமாம், இதுக்கு அர்த்தபூர்வமாக நமக்கு என்னன்னு தெரியல. இப்பதான் ஓலாங்கிற வண்டிலாம் ஓடிட்டு இருக்கு. அப்பெல்லாம் அது கிடையாது. அது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள 40 வருஷம் இருக்கு. அப்ப அந்த சவுண்டிங் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆனா அதற்கு வந்து மீனிங் கிடையாது இல்லையா? ஆமா. அப்ப இது வந்து நெடுங்காலமாகவே அப்படி இருக்கு. அப்படியா மனிதர்கள் தொடர்ந்து ஒடி குறிப்புல இருந்து தான் இசை வந்ததுங்கிறதுக்கான ஒரு அடையாளமா எடுத்துக்கலாமா? ஆமா ஆமா ஆமா. ஒரு பாட்டு பாடுறதுக்கு முன்னாடியே நாட்டுப்புற இசையில பாருங்க, அந்த மெட்டை முதல்ல தன்னானே போட்டு பாடுவாங்க. கேட்டிருக்கீங்களா? ஆமா. தன்னானே நானே போடு தில்லே லே லேலோ, தன்னானே நானே போடு தில்லே லே லேலோ அப்படின்னு பாடிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வரிகளை வந்து பாடுவாங்க. அப்போ இது நம்முடைய ஒரு இசை பாரம்பரியத்திலே சொல்லிட்டு தான் பாட்டு போறாங்கன்னா அப்போ டியூன் தானே முதல்ல வருது. ஆமா, அப்படியே எடுத்துக்கலாமா அந்த அர்த்தத்தை? அதான் மெட்டு தான் முதல்ல பாடப்படுது. அந்த நீங்கள் சொன்னீங்கல்ல ஓலா ஓலல்லா, அது மாதிரி அந்த சில ஒலி கோர்வைகளை வந்து அந்நேரத்தில் உருவாக்குறது இசைக்கலைஞர்கள் தான். இந்த இடத்துல இதை வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு இசைக்கலைஞர்கள் தான் உருவாக்குறாங்க. அது வந்து பாடலினுடைய வெற்றிக்கு பெருசாக வந்து துணை செய்யுது அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க.
இல்லை, அதாவது செய்யுள் நமக்கு மனப்பாடம் ஆகிறது, புதுக்கவிதை வந்து நமக்கு மனப்பாடம் ஆக மறுக்கிறது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த சவுண்டிங் வந்து நமக்கு வந்து போய் மனசுல பதிஞ்சிருது. இப்போ நீ ஒரு கம்பராமாயண பாடலோ, பாரதியார் பாடலோ, பாரதிதாசன் பாடலோ, மரபு சார்ந்த கவிதைகளில் இருக்கக்கூடிய அந்த சவுண்டு வந்து நம்மளை வந்து அடுத்தடுத்து கொண்டு போயிடுது, நினைவாற்றலுக்கு காரணமாகிடுது. ஆனால் நீங்கள் புதுக்கவிதை குறுக்கு நெடுக்கமாக ஓடும்போது, நவீன கவிதை ஓடும்போது, ஒரு நவீன கவிதையை எழுதியவன் கூட சில நேரம் வந்து பார்த்து தான் வாசிக்கிறாங்களே தவிர நினைவா சொல்ல முடியல. ஆனா பல பேர் பார்த்தீங்கன்னா, பழைய ஆளுகள்லாம் அப்படியே மடமடன்னு சுரதா கவிதைகள் மாதிரி விஷயங்களை எல்லாம் வந்து அப்படியே அவங்க வந்து ஒரு ஃப்ளோவாவே சொல்றாங்க. பழைய ஆட்கள் கண்ணதாசன் கவிதையை வந்து அவர் கண்ணதாசன் இந்த காலகட்டத்தில் எப்படி எழுதினாரு, மலை கூட ஒரு நாள் தேன் ஆகலாம் அப்படிலாம் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு அவங்க ஒரு மனப்பாடமா சொல்றாங்க. எல்லாரும் படிக்காதவர்கள், பாமரர்கள் கூட செவி வழியாவே மனப்பாடம் பண்றாங்க. அந்த வாய்ப்பு வந்து இப்ப இருக்கக்கூடிய ஒரு புதிய நவீன கவிதைகளுக்குள்ள அது சாத்தியம் இல்லாம இருக்கு. கடத்த முடியல அதை. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு ரொம்ப முக்கிய காரணம் அந்த பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சந்த நயம் தான், ஓசை நயங்கள். அந்த சந்த நயம் இருக்கும்போது ரொம்ப எளிமையாக மனப்பாடம் ஆகிடும். இப்போது நான் உதாரணத்துக்கு ஒரு பாட்டு சொல்கிறேன். பாவேந்தர் பாரதிதாசன் அவர் எழுதின பாட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும், நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி. அந்த பாட்டை சாதாரணமாக சொல்லிட்டு போயிடலாம், நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, ஒன்றுமே இல்லை. ஆமாம், காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி, கற்பவை கற்கும்படி, வள்ளுவர் சொன்னபடி, கற்கத்தான் வேண்டும் அப்படி, கல்லாதவர்கள் வாழ்வதப்படி, அறம்படி பொருளைப்படி, அப்படியே இன்பம் படி, இறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி, இப்படின்னு வாசிச்சுக்கிட்டே போகலாம். ஆனால் அந்த பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சந்த நயத்தை கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப எளிமையாக எல்லார் மனசுக்குள்ளேயும் புகுத்திடலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் முதல்ல வாசித்தேன், இப்போவும் வாசிக்க தான் போகிறேன், சந்தனயத்தோடு வாசிக்க போகிறேன். பாருங்கள், நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, காலையில் படி கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி, நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி. இப்போவும் நான் வாசிக்க தான் செஞ்சேன், நான் பாடலை. ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஓசை நயத்தை கண்டுபிடிச்சி வாசிக்கிறேன் நான். இப்போது ஒரு பாடலை, ஓசை நயமிக்க ஒரு பாடலை முதல்ல வாசிக்கும் போதே அதை மக்கள் மனசில் ரொம்ப சுலபமாக வந்து அதை வந்து ஒட்ட வச்சிடலாம், உட்கார வச்சிடலாம். அந்த ஓசை நேயத்தை கண்டுபிடிக்கிறவங்க அதை ஒரு திருக்குறளை வந்து ஒரு திரைப்பட பாட்டுக்குள்ள பயன்படுத்துறாங்கன்னு வச்சுக்கிறேன். ஆமாம், அதுல இருக்க ஓசை தான் டியூனா மாறிடுதா? தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் அப்படி பாடுறாங்க இல்லையா? ஆமாம் ஆமாம், ஜேசாஸுடைய குரல்ல இந்த பாட்டு வருது. அப்ப அதுக்குள்ள அந்த ஓசை ஏற்கனவே இருக்கிறதுனால தான் அது பாட முடிகிறதா? இல்ல, அந்த பாட்டு அந்த நீங்க சொல்ற பாட்டு, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும்னு அது வந்து விருத்தமாக தான் பாடியிருப்பாங்க. அது ஓசைநயத்தோடு பாடப்பட்ட பாட்டு இல்லை. அந்த இடத்துல பாடலை விருத்தமாக இசையில வந்து 2 வகையான பா வகைகள் இருக்கு. சரி, ஒன்று இசைப்பா, இன்னொன்று இசை அளவுப்பா. இசைப்பா, இசை அளவுப்பா. என்னது இசைப்பா, இசை அளவுப்பா அப்படின்னா, இப்போ பாருங்க, இப்போ நான் நூலைப்படி சொன்னேன்ல, நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, இந்த பாட்டை இது வந்து ஒரு இசைப்பாவாக எப்படி வேணாலும் பாடலாம். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பாட்டு சொல்கிறேனே, கம்பராமாயணத்தினுடைய ஒரு பாட்டு. இந்த பாட்டு, உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இதை வந்து இசைப்பாவாக பாடலாம். எப்படி? உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா, உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா, இப்படின்னு நீட்டி பாடிக்கிட்டே இருக்கலாம். இது ஒரு தாளக்கட்டுக்குள்ளே வராது, பார்த்துருக்கீங்களா? ஒரு டைமிங்குள்ளே எவ்வளோ நேரம் வேணாலும் பாடலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் பாடலாம். இசை பின்னணியே தேவையில்லையா? இதுக்கு வந்து தாளக்கட்டே தேவையில்லை. தாளம் இல்லாமல் தாளக்கட்டுக்குள்ளே உட்காராம நீட்டி முழக்கி எவ்வளோ வேணாலும் பாடலாங்கிறதுக்கு பேர் இசைப்பா. இசை அளவுப்பா அப்படின்னா ஒரு தாளக்கட்டுக்குள்ளே பாடணும். எப்படி? இங்கே பாருங்கள், இப்போ நூலைப்படி பாட்டை நான் ஒரு தாளக்கட்டுக்குள்ளே கொண்டு வரேன் பாருங்கள். நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, காலையில் படி கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி. இப்போ நான் தாளக்கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன். இது இசை அளவுப்பா. இப்போ இசை அளவுப்பாக்குள்ளே வரும்போது
எல்லாருடைய இதயங்களையும் போய் அந்த பாட்டு உட்கார்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால தான் நம்ம இசைக்கலைஞர்களை நம்ம கொண்டாடுறோம். நம்ம இசைக்கலைஞர்கள் கொண்டாடப்படுறதுக்கு வந்து இது எல்லாரும் மனதையும் கவரக்கூடிய ஒரு உத்தி அதுக்குள்ளே இருக்கு. ஆமாம் 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 ஆமாம். பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒலி நயத்தை வந்து இசைக்கலைஞர்கள் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ரொம்ப பழக்கப்பட்ட தமிழ் இலக்கணம் படித்த புலவர்கள் கவிஞர்கள் வந்து அவங்களுமே வந்து அந்த சந்த நயத்துக்குள்ளே உட்காந்து பாட்டு எழுதுவாங்க. இப்போ அந்த இலக்கணம் தமிழ் இலக்கணம் அறிமுகமாகாத பாடலாசிரியர்கள் சில பேர் இருக்காங்கள்ல, அவங்க பண்ணுற கோலம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீட்டி முழக்கி எப்படி வேணாலும் எழுதிட்டு போயிடுறாங்க அவங்க பாட்டு. அதை மெட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாமல் நான் முதல்ல மெட்டு போடுறேன் நீ பாட்டு எழுதியான்னு இவங்க இப்படி ஆரம்பித்து விட்டு போயிடுறாங்க. ஓமை கவிஞர் சுரதா வந்து நிறைய பாடல்களை வந்து திரைப்பாடல்களாக எழுதியிருக்கிறாரு. ஆனால் அதிகமான பாடல்களாக இல்லை, ரொம்ப அபூர்வமான முத்துக்களாக சில பாடல்கள் தான் இருக்கிறது. அவருடைய திரைப்பாடல் உலகத்திலே அவருக்கு வந்து பெரிய வந்து வரவேற்பு இருந்ததா? என்ன காரணத்தினால வந்து அவரை போன்ற பாடலாசிரியர்களுக்கு குறைந்த பாடல்களே வந்து கிடைத்திருக்கிறது? அவருடைய கவிதைகள் பாடல்களாக மாறி இருக்கிறதா? சொற்களுக்குள்ள நிறைய அடர்த்தியான விஷயங்களை வச்சு எழுதுகிறவங்க திரைத்துறைக்கு வந்து பொருந்த மாட்டாங்க. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களே சொல்லுவார், திரை இசைக்கு நான்லாம் தேவை கிடையாது அப்படின்னு சொன்னதாக நம்ம புத்தகங்கள் சிற்பி எதற்குன்னு கேட்டார். ஆமாம் ஆமாம். ரொம்ப அடர்த்தியான ரொம்ப கவித்துவமான வரிகளை வந்து திரைத்துறைக்குள்ள திரை இசைக்குள்ள எழுத முடியாமல் நிறைய கவிஞர்கள் பாட்டு படித்து விட்டு எப்படி நான் குத்துப்பாட்டு எழுதுவதுன்னு கேட்டார் அப்படின்னு கேட்டார். தேன்மழைன்னு ஒரு தொகுப்பு போட்டிருப்பாரு ஊமை கவிஞர் சுரதா அவர்கள். தமிழ்நாடு அரசினுடைய பரிசு பெற்ற ஒரு கவிதை தொகுப்பு தேன்மழைங்கிற தொகுப்பு. அந்த தொகுப்பில் கூட இசைப்பாடல் வடிவில் நிறைய பாடல்களை எழுதியிருப்பார் ஊமை கவிஞர் சுரதா அவர்கள். இப்போ ஒரு பாட்டினுடைய தொடக்கத்தை நாம் என்ன சொல்லுவோம்? ஒரு பாட்டினுடைய தொடக்கத்தை என்ன சொல்லுவோம்? பல்லவி. பல்லவின்னு சொல்லுவோம். ஆனால் பல்லவி தமிழ் சொல்லே கிடையாது. எடுப்புங்கிறது தமிழ் சொல். இன்னும் சரியாக சொல்ல போனால் அவனுக்கு எடுப்பாடா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் சரியாக சொல்ல போனால் முகம்ங்கிறது தான் தமிழ் சொல். முகம், முகவுரை. அந்த மாதிரி ஒரு பாட்டுக்கு முகமே அந்த முதல் 2 வரி தாங்க முகம். அதுக்கடுத்து பல்லவிக்கு அடுத்து என்ன சொல்வீங்க? அனுபல்லவின்னு ஒன்று சொல்லுவாங்க. அனுபல்லவி சொல்லுவாங்க. அனுபல்லவியும் தமிழ் சொல் இல்லை. முகம் இடை தமிழ்ல. அடுத்து சரணம்னு சொல்லுவீங்களா? கடைன்னு சொன்னான். முகம் இடை கடை, முகநிலை இடைநிலை கடைநிலை. அப்படி வந்து இசைப்பாடல் தமிழ் இசையில் சொல்லப்பட்டது. ஆமாம், தமிழ் இசையில் சொல்லப்பட்டது. அது காலப்போக்கில் அந்த சொற்கள்லாம் மாறி வடமொழி சொற்களோட கலந்து பல்லவி அனுபல்லவி சரணம்னு இருக்குன்னு வைங்களேன். இப்படி வந்து இசைப்பாடல் வடிவிலேயே ஊமை கவிஞர் சுரதா அந்த தேன்மழை தொகுப்பில் நிறைய பாடல்கள் எழுதியிருப்பார். அதில் ஒரு பாட்டு உண்டு, ரொம்ப முக்கியமான பாட்டு. அந்த பாட்டு, பாவிலே சிறந்தது வெண்பாவே தோழி பூவிலே சிறந்தது தாமரை பூவே அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பார். பாருங்கள், அந்த பாட்டுக்குள்ளேயே பாருங்கள் ஒரு ஒலிநயம் இருக்குது பாருங்கள். பாவிலே சிறந்தது வெண்பாவே தோழி பூவிலே சிறந்தது தாமரை பூவே அப்படின்னு அந்த பாட்டுக்குள்ளேயே ஒரு சந்த நயம் இருக்குது. ரொம்ப எளிமையாக பாடலாம். சந்த நயத்துக்குள்ளே உட்காந்துருச்சு அப்படின்னா பாடுறவங்களுக்கு ரொம்ப சுலபம், மெட்டமைக்கிறது ரொம்ப சுலபம். ஊமை கவிஞர் சுரதா அவர்கள் எழுதின பாட்டை மதுரை இசைக்கல்லூரியினுடைய மூத்த குரலிசைத்துறை பேராசிரியர் CK கமலா அவர்கள் ஒரு மெட்டமைச்சாங்க. எவ்வளோ அழகாக அந்த மெட்டுக்குள்ளே அந்த பாட்டை கொண்டு வந்து வச்சாங்க பாருங்கள். பாவிலே சிறந்தது வெண்பாவே தோழி பூவிலே சிறந்தது தாமரை பூவே பாவிலே சிறந்தது வெண்பாவே தோழி பூவிலே சிறந்தது தாமரை பூவே நாவிலே சிறந்தது பாவலர் நாவே நாவிலே சிறந்தது பாவலர் நாவே தோழி நாட்டிலே சிறந்தது கற்புள்ள நாடே பாவிலே சிறந்தது வெண்பாவே தோழி பூவிலே சிறந்தது தாமரை பூவே காதலை தேடும் கலித்தொகை தேடு கற்பனை வேண்டுமெனில் கம்பனை நாடு காதலை தேடும் கலித்தொகை தேடு கற்பனை வேண்டுமெனில் கம்பனை நாடு சாதி நூல் அனைத்தையும் தணலில் நீ போடு சமத்துவ ஞானியின்
அருட்பாவை பாடு பாவிலே சிறந்தது வெண்பாவே, தோழி பூவிலே சிறந்தது தாமரை பூவே அப்படின்னு சுரதா அவர்கள் எழுதின பாட்டை வந்து ஒரு மெட்டுக்குள்ளே கொண்டு வந்து அழகாக வந்து பண்ணியிருப்பாங்க. அப்படி அந்த பாட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கக்கூடிய நிறைய கவிஞர்களுடைய மிகச்சிறந்த பாடல்கள் எல்லாம் இசையமைக்கப்படாமல் இன்னும் இருக்கிறது. ஆமாம். உதாரணத்திற்கு கனவுகள் கற்பனைகள் காகிதங்கள்னு மீராவினுடைய ஒரு கவிதை நூல், காதல் கவிதை நூல் இருக்கு. ஆமாம். காதலர்களினுடைய தேசிய கீதம்னு அந்த காலகட்டங்களிலே சொல்லப்பட்டதாக நம்முடைய பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. அந்த கவிதையில தொடக்கத்துல வந்து ஒரு பாடல் வடிவத்துல மீரா ஒரு கவிதை எழுதியிருப்பார். போவதெனில் போவேன் கண்ணீர் பூ விமானத்திலே, சாவதெனில் சாவேன் உனது சன்னிதானத்திலே அப்படின்னு ஒரு காதல் கவிதை இருக்கும். அந்த கவிதை வந்து பாடலாக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் அவா அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு அதுல. ஆனா இந்த புத்தகம் ரொம்ப ஃபேமஸான புத்தகம். ஒரு 50 ஆண்டு காலங்கள்ல காதல் கடிதங்கள் எழுதுவதற்கு நிறைய பேருக்கு ரெஃபரன்ஸா பயன்பட்ட புத்தகம், நிறைய பேர் படித்த புத்தகம். ஆனால் ஒருவர் கூட அதை இன்னும் இசையமைக்கவில்லை என்பது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படி நிறைய பாடல்கள் வந்து பயன்படுத்தப்படாமல் அல்லது வந்து இசையமைக்கப்படாமல் நிறைய கொட்டி கிடக்கிறது தமிழ் இலக்கியத்துல. ஆமா. ஆனா வந்து சத்தம் இருந்தா போதும், சவுண்ட் இருந்தா போதும்னு நினைக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர்ஸ் அதிகமாயிட்டே இருக்கிறாங்க. மற்ற மாநிலங்களை விட அல்லது மற்ற நாடுகளை விட நம்ம நாட்டில் தனிப்பாடல்களுக்கான முக்கியத்துவம் வந்து இல்லவே இல்லை. எல்லா நாடுகள்லையும் அல்லது மற்ற மொழிகள் திரை இசை தாண்டிய இசை பாடல்களுக்கான வாய்ப்பு இல்லை. திரை இசை பாடல்களில் வந்து ரசனை மாற்றத்திற்கும் ஏற்கனவே ரசனையான பாடல்கள் எல்லாம் வந்திருக்கிறது. அதை எப்படி ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இன்றைய இளம் தலைமுறைக்கு 2K கிட்ஸுக்கு வந்து வழிகாட்டுவதற்கான ஒரு உரையாடலை நிகழ்த்தியதற்கு மிக்க நன்றி.